கடந்த 75 ஆண்டுகால உலக யுத்த வரலாற்றில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா மிகுந்த யுத்த அனுபவம் வாய்ந்த நாடா இஸ்ரேல் இருக்காங்க. இஸ்ரேல் அதன் உருவாக்கத்திலிருந்து 18 மிகப்பெரிய போர்கள்ல பங்கெடுத்து பெரிய அளவிலான வெற்றிகளையும் பெற்றிருக்காங்க. இஸ்ரேலின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது இஸ்ரேலின் அதிநவீன ராணுவ தளவாடங்கள் தான். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த 7 ஆயுதங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, M270 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம். 1983ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சிஸ்டம் அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல், உக்ரைன், பிரிட்டன், சவுத் கொரியா, ஜெர்மனி, சவுதி அரேபியா, துருக்கி உள்ளிட்ட 15 நாடுகளுடைய ராணுவத்தில் M270 சிஸ்டம் பயன்பாட்டில் இருக்கு. M270 MLRS-இல் ATACM மிசைல்ஸ் பயன்படுத்தப்படுது. ஒரு நிமிஷத்துல இந்த சிஸ்டத்தால 12 ஏவுகணைகளை ஏவ முடியும். 32 கிலோமீட்டர்ல இருந்து 480 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாடுகளுடைய ராணுவ தளம், ரேடார் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹை வேல்யூ அசெட், பில்டிங்ஸ், பங்கர், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்களை அளித்து தரைப்படை நகர்வுகளுக்கு உறுதுணையா இருக்கு. உக்ரைன் போர்ல M270 MLRS ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் அஃபென்சிவ்ல ரஷ்யா கைப்பற்றிய பல பகுதிகளை மீட்க உக்ரைனுக்கு இந்த சிஸ்டம் பெரிய அளவுல உதவி இருக்கு. இஸ்ரேல் M270 MLRS சிஸ்டத்தை காசா பகுதியில ஹமாஸுக்கு எதிராகவும் லெபனானில் ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தியிருக்காங்க. M270 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டத்தோட காஸ்ட் 364 கோடி. நம்பர் 6, ZAR 6 கிளாஸ் கோவர்ட்ஸ். ZAR கிளாஸ் ஒரு ஜெர்மன் தயாரிப்பு போர்க்கப்பல். 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்க்கப்பல் இஸ்ரேல் கடற்படையில 4 போர்க்கப்பல் பயன்பாட்டில் இருக்கு. 1900 டன் எடை உடைய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 7400 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. ZAR கிளாஸ் போர்க்கப்பலோட மேக்சிமம் ஸ்பீட் 48 கிலோமீட்டர். இந்த ஷிப்பால 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் ட்ரோன் நடமாட்டங்களையும் துல்லியமாக கண்காணிக்க முடியும். ஏர் டிஃபென்ஸ், ஆன்டி சப்மரின் வார்ஃபேர், லேண்ட் அட்டாக் மிஷனுக்காக இஸ்ரேல் இந்த ஷிப்பை பயன்படுத்துறாங்க. இந்த ஷிப்ல ஜீடோம், பாரக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமும் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் 16 கேப்ரியல் V ஆன்டி ஷிப் மிசைல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைலால 20 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதிகள் மற்றும் ஈரானிடம் இருந்து தனது வர்த்தக கப்பல்களையும் எரிவாயு வயல்களையும் பாதுகாப்பதற்காகவும் கடல்சார் கண்காணிப்பிற்காகவும் மத்திய தரைக்கடல், செங்கடல் பகுதியில் ZAR கிளாஸ் போர்க்கப்பலை இஸ்ரேல் களமிறக்கியிருக்காங்க. ZAR கிளாஸ் போர்க்கப்பலோட காஸ்ட் $557 மில்லியன், இந்திய மதிப்புல 4700 கோடி. நம்பர் 5, F-35 லைட்னிங் II. F-35 ஒரு அமெரிக்க தயாரிப்பு 5ஆம் தலைமுறை போர் விமானம். இந்த போர் விமானம் ஸ்ட்ரைக் மிஷன்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், இன்டெலிஜென்ஸ் கேதரிங் மற்றும் சர்வேலன்ஸ்க்காக பயன்படுத்தப்படுது. 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர் விமானம் கனடா, பிரிட்டன், சவுத் கொரியா, நார்வே, ஜப்பான், இஸ்ரேல், இத்தாலி உள்ளிட்ட 18 நாடுகளுடைய விமானப்படையில பயன்பாட்டில் இருக்கு. F-35 போர் விமானம் எதிரிகளோட ரேடார்கள்ல சிக்காமல் பயணிக்கக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானமா இருக்கு. 1300 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர் விமானம் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 2800 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. F-35ஆல 8 டன் எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்க முடியும். இந்த போர் விமானத்துல AIM-260, AIM-132 ஏர் டு ஏர் மிசைல்ஸும், AGM-158, AGM-179 ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸும், ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆன்டி ஷிப் மிசைல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு.
F-35 போர் விமானத்தால 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வான் இலக்குகளையும் 370 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தரை இலக்குகளையும் 555 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு போர்க்கப்பல்களையும் துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். காசா, லெபனான், ஈராக், சிரியா, ஈரான், ஏமன் மீது F-35 போர் விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. தற்போது இஸ்ரேல் விமானப்படையில 39 F-35 போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கு. மேலும் 36 போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை அமெரிக்காவுடன் மேற்கொண்டிருக்காங்க. F-35 காஸ்ட் $85 மில்லியன், இந்திய மதிப்புல 717 கோடி. நம்பர் 4, தேர்ட் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம். ஈரான் கடந்த ஏப்ரல், அக்டோபர் மாதங்கள்ல இஸ்ரேலுக்கு எதிராக 200 பாலிஸ்டிக் மிசைல்களையும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவியிருந்தாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜோர்டான், இஸ்ரேல் உள்ளிட்ட 5 நாட்டு கடற்படைகளும் விமானப்படைகளும் களமிறக்கப்பட்டு ஈரானின் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறிக்க முயன்றனர். இஸ்ரேலின் அதிசக்தி வாய்ந்த அயன் டோம், ஏரோ மற்றும் டேவிட் ஸ்லிங் போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் இஸ்ரேலின் நட்பு நாடுகளின் தடுப்பு நடவடிக்கைகளையும் மீறி ஈரானின் பல ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இஸ்ரேலை தாக்கி மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால ஈரானிடம் இருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா தனது அதிசக்தி வாய்ந்த ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டமான தாட் மிசைல் சிஸ்டத்தை கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி இஸ்ரேல்ல நிலைநிறுத்தினாங்க. தேர்ட் மிசைல் சிஸ்டம் 2008ஆம் ஆண்டு லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது. இந்த சிஸ்டம் அமெரிக்கா, ரொமேனியா, ஜப்பான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், சவுத் கொரியா, இஸ்ரேல் உள்ளிட்ட 7 நாடுகள்ல பயன்பாட்டில் இருக்கு. தேர்ட் மிசைல் சிஸ்டம் பாலிஸ்டிக் மிசைல்களை எதிர்கொள்வதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்தால 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரக்கூடிய எதிரி நாட்டு பாலிஸ்டிக் மிசைல்களை வானிலேயே சுட்டு வீழ்த்த முடியும். தேர்ட் மிசைல் சிஸ்டத்துல 6 மிசைல் லான்ச்சர்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு லான்ச்சராலையும் 8 மிசைல்ஸை இடைமறிக்க முடியும். ஒரே நேரத்துல ஒரு தேர்ட் சிஸ்டத்தால 48 பாலிஸ்டிக் மிசைல்களை சுட்டு வீழ்த்த முடியும். இந்த 6 மிசைல் லான்ச்சர்ஸுடன் ஒரு ரேடார் யூனிட்டும் ஒரு ஃபயர் கண்ட்ரோல் யூனிட்டும் இருக்கு. தேர்ட் மிசைல் சிஸ்டத்தோட காஸ்ட் $1.25 பில்லியன், இந்திய மதிப்புல 10,000 கோடி. நம்பர் 2, டால்பின் 2 கிளாஸ் சப்மரின். டால்பின் கிளாஸ் சப்மரின் ஜெர்மனால உருவாக்கப்பட்ட டீசல் எலக்ட்ரிக் சப்மரின். கடந்த 2012ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்க்கப்பல் செங்கடல், மத்திய தரைக்கடல் பகுதியில தொடர் கண்காணிப்பு பணிகள்ல ஈடுபட்டு வருது. 2400 டன் எடையுடைய இந்த போர்க்கப்பல் 46 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியதா இருக்கு. டால்பின் 2 கிளாஸ் சப்மரீனோட மேக்சிமம் ரேஞ்ச் 4500 கிலோமீட்டர். இந்த சப்மரீன்ல 6 533MM டொர்பிடோ டியூப்ஸும் UGM-84C ஹர்பன் ஆன்டி ஷிப் மிசைல்ஸும் ரிட்டன் ஆன்டி ஹெலிகாப்டர் மிசைல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. டால்பின் கிளாஸ் சப்மரீன் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கு. இந்த சப்மரீன்ல மிகவும் ஆபத்தான 4 டோபி டர்போஃபீல்ட் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்டு தாக்குதல் தயார் நிலையில இருக்கு. இந்த மிசைலால 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். ஹமாஸ், ஹெஸ்புல்லா போராளிகள் மற்றும் சிரியாவுக்கு எதிரான தாக்குதல்ல இஸ்ரேல் இந்த சப்மரீனை பயன்படுத்தியிருக்காங்க. டால்பின் கிளாஸ்ல இஸ்ரேலிடம் 4 சப்மரீன்ஸ் பயன்பாட்டில் இருக்கு. மேலும் 2 சப்மரீன்ஸ் ஷீட் ட்ரையல்ல இருக்கு. டால்பின் கிளாஸ் சப்மரீனோட காஸ்ட் $1.5 பில்லியன், இந்திய மதிப்புல 12,671 கோடி. நம்பர் 2, ஜெரிகோ 3 மிசைல். ஜெரிகோ இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியால உருவாக்கப்பட்டிருக்கு. 2011ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணை 300 1 டன் எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் ரசாயன ஆயுதம், உயிரியல் ஆயுதம், அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமையையும் பெற்றிருக்கு.
15,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த மிசைலோட ரேஞ்ச் 6,500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா இருக்கு. இஸ்ரேல் ஜெரிகோ 3 மிசைல அணு ஆயுத வெடிப்பு முனையை பொருத்தி ஈரான் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் தயார் நிலையில நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. ஜெரிகோ 3 மிசைலால மத்திய கிழக்கு, யூரோப், ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதையும், ஆசியாவின் பாதி நாடுகளையும் தாக்கி அளிக்க முடியும். நம்பர் 1, நியூக்ளியர் வெப்பன்ஸ். இஸ்ரேல் 1966ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி இந்திய பெருங்கடல் பகுதியில ஆப்பிரிக்கா மற்றும் அண்டார்டிகாவிற்கு இடைப்பட்ட பகுதியில் வெற்றிகரமா அணு ஆயுத சோதனையை நடத்தி முடிச்சிருந்தாங்க. மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக இஸ்ரேல் அணு ஆயுதத்தை உருவாக்கியிருக்காங்க. மத்திய கிழக்கில் அணு ஆயுதம் வைத்துள்ள ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான். இஸ்ரேலின் முப்படைகளும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்காங்க. இஸ்ரேலிடம் ஒட்டுமொத்தமா 80 அணு ஆயுதங்கள் இருக்கு. இஸ்ரேலின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய பட்சத்துல இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம்னு அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் மத்திய கிழக்கில் வேறெந்த ஒரு நாடும் அணு ஆயுதத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் மிக தீவிரமா இருக்காங்க. இஸ்ரேல் ஏற்கனவே ஈராக், சிரியாவின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. தற்போது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியை மிக தீவிரமா எதிர்த்துட்டு வராங்க.